அனைவருக்கும் அதிகமான குழந்தை வணக்கம். நான் விஜயன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு 2023 நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட புக்ஸ் இல்ல, புக்ஸ் என்னென்ன புக்ஸ் படிக்கலாம், எந்த புக்கை ரெஃபர் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்மளுடைய புக்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் ஸ்டாக் தான் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. ஒரு 3-4 டேஸ் வந்து இருக்கலாம், ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ஆர்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ வெளில உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புக்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. குரூப் 4 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜஸ் இருக்கு, தமிழ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜிஎஸ் இருக்கு. சரிங்களா? பாருங்க, இந்தியாவின் புவியியல், இந்திய ஆட்சியல், இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், இதெல்லாம் சோசியல்ல வரக்கூடிய 5 சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து 6ல இருந்து 12 வரைக்கும் படிப்பீங்க. அதுல தொகுதி 1, 2, 3 ஒரு சின்ன நூல்வெளி புக்கா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு சின்ன புக் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8, 9 தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, அது வந்து ஒரு வால்யூமா வரும். ஸோ 2 வால்யூமா இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, அப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு சமூக அரசியல் இயக்கங்கள் 2 தொகுதியாக பிரிச்சிருக்கோம். அந்த யூனிட் 8 மட்டும். அப்புறம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் ஒரு யூனிட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி, தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதியியல், உயிரியல். ஸோ சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 புக்கா இருக்குங்க. சரியா? ஸோ சரிங்களா? இந்த 15 புக்ஸ் இல்லாம நம்ம வேற என்ன இருக்கணும்? கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் படிக்கணும். நடப்பு நிகழ்வுகளுக்கு நம்ம டெய்லி வீடியோஸ் கொடுக்குறோம். நம்ம பிடிஎஃப்ஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இது இல்லாம மேக்ஸ்க்கு புக் வந்து இருக்கு. ஸோ மேக்ஸ்க்கான புக் இப்போ அவைலபிள் இல்லை, ஸ்டாக் இல்லை. நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னொரு 1 வீக்ல நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தருவோம். வேணுன்றவங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண போறோம். அதே மாதிரி தமிழ் மாதிரி வினாத்தாள், முந்தைய ஆண்டு வினாத்தாள்களுடைய தொகுப்பு ஒரு 50 கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ்லையும் தமிழ்ல என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கலெக்ஷனா நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இப்போ அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 டேஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புக்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அது வந்து ஒரு 10 டேஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதுவும் அப்டேட் ஆகும். இப்போதைக்கு சப்ஜெக்ட் வைஸ் நான் படிக்கணும் சார் அப்படின்னா இவ்வளவு படிக்கணும், இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இவ்வளவும் நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள என்னென்னலாம் இம்பார்ட்டன்டா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இதுலயே மென்ஷன் பண்ணிருக்கோம். புக்ஸ்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இது கம்ப்ளீட் ரெஃபரன்ஸா உங்ககிட்ட வந்து ஸ்கூல் புக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து படிக்கலாம் இந்த புக்ஸை யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன புக்ஸ்ல ரெஃபர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு புக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டால், ஸோ இதுதான் வந்து பேப்பர் குவாலிட்டி. உங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். இதுலேயே எழுதி படிக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நோட் பண்ணி படிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை சார், எனக்கு வந்து நான் வந்து வேலைக்கு போகிறேன், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு வந்து தனியாக நோட்ஸ் எழுதணும், அதுக்கே வந்து 1 நாள் 2 நாள் ஆக்குது ஒரு லெசனை நம்ம படித்து முடிச்சு நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கும்போது அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் இங்கேயே ஹைலைட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் சொல்கிறோமோ அதை சைடில் எழுதிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் டபுள் கலர் பென்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு நோட்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அங்கே ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அத்தனையும் தேடி எடுக்காமல் இப்போ யூனிட் 8 நம்ம ரிவைஸ் பண்ணணும் சார் அப்படின்னு நினைக்கும் போது வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அப்படியே உங்கள் புக்லேயே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் பார்க்குறோம், தமிழ்நாட்டினுடைய பெருங்கற்காலம், இரும்பு கற்காலம், தமிழ்நாட்டின் வரலாறு தானே, அப்போ தமிழ்நாட்டு வரலாறு சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ அழகாக வந்து நீங்கள் இப்படியே ரெஃபர் பண்ணிவிட்டு போயிட முடியும். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளூவோ பிளாக்கோ நீங்கள் கலர் பெயிண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ புக்கில் வந்து கண்டென்ட் எப்படி கொடுத்துருப்போம், எந்த அளவுக்கு பிரிண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். சிந்துவெளி நாகரிகமா எந்தெந்த லெசன்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகுது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக 6ஆவதுல இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது, 11th ethics வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த டாபிக் கவர் ஆகிடும். அப்படியே நீங்கள் வரிசையாக முடிச்சிடலாம். சிந்துவெளி நாகரிகம் எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். குப்தர்களுக்கான லெசன், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் நீங்கள் என்ன படிக்கணுமோ அந்த லெசன் மட்டும் இதில் இருக்கும். சிலபஸும் இங்கே கொடுத்துருக்கும். சரிங்களா? இதுலேயும் எப்படி நோட்ஸ் எடுத்துக்கலாம். சிந்துவெளி நாகரிகம் நீங்கள் ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 6th படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, சிந்துவெளி நாகரிகம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அழகாக இங்கேயே நோட்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாங்களோ அதை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா
தனியாக நோட்டு போட்டு கூட எழுத முடியாதவங்க வரிசையாக சிந்துவெளி நாகரிகம் 6th-லேருந்து 11th வரைக்கும் இந்த ஒரு புக்கு எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். கண்டினியூஸாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட உங்களுக்கு அழகாக உங்களுடைய புக்குன்னு இருக்கும். அழகாக நீங்கள் என்ன படிச்சுங்க, எங்கே நோட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சரியா? இதுக்காக வந்து நீங்கள் 6வது புக்கு, 9வது புக்கு, 11வது புக்கு, எத்திக்ஸ் புக் அப்படின்னு அத்தனை புக்கையும் எடுத்து இந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கம்ப்ளீட்டாக இப்படியே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலிட்டி இருக்குது, பாலிட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத நோட்ஸ் எடுக்காமல் இதுலேயே படிக்கணும் அப்படின்னா ஸோ அழகாக வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். என்ன கரெக்ஷன் இருந்தாலும் இங்கேயே வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எழுதிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கும்போது ஸோ அது எல்லாமே இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்காக நீங்கள் வந்து போயிட்டு வேறு எதையும் தேடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த புக்கை படித்தா சார் கொஷின் வருமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் படிக்கிறத பொறுத்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்னென்ன லெசன்ஸ்லாம் சொல்லியிருக்கோமோ கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே படிங்க. இப்போ பாருங்கள், இந்த கேள்வி, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இது போன குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸ். ஆனால் இது வெளியே எங்கேயோ கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இது 8வதுல சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற லெசன்லேயே இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயே இருக்குது, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சரியா? அதே மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம சொல்லலாம். இப்போ 6வதுல இருந்த கேள்விகளே இப்போ இது பார்த்தீங்கன்னா செம்மொழியை வரிசைப்படுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன குரூப் 4ல் கேட்டிருப்பேன். இப்போ எந்தெந்த டைம் பீரியடில் எந்தெந்த மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது இங்கேயே இருக்குது, 6th-லேயே இருக்குது. இந்த லெசன் படிச்சிருந்தாலே இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சரியா? ஸோ அழகாக வந்து நீங்கள் அங்கங்கே நோட் பண்ணி படிச்சிருக்கும் போது இது ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஸோ நீங்கள் சைட்லேயே எழுதிக்கலாம், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் சார், இங்கிலீஷ் மீடியத்துக்கு புக்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ். அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இங்கிலீஷ் மீடியத்துலையும் இருக்குது. நம்ம சோசியலில் சொல்லியிருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம், இந்திய வரலாறு, இந்திய தேசியம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இருக்குது, ஜாகிரபி ஆஃப் இந்தியா, இந்தியன் குவாலிட்டி, இது எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது இந்த ஒரு புக்கு வேணும் சார், எனக்கு ஹிஸ்ட்ரி மட்டும் போதும், இல்லை ஜாகிரபி மட்டும் போதும், எக்கனாமிக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக குரூப் 4க்கு படிக்கிறேன் சார், ஒவ்வொரு இடத்துலையும் போய் என்னால் மெட்டீரியல் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக வாங்கிக்கோங்க. சரியா? எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு 50 or 60 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் ஒரு 60-70 ஸ்டாக்ஸ், அதாவது செட்டாக புக்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் இண்டிவிஜுவல் புக்ஸ் தான் கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒரு புக் வாங்கினீங்கன்னா ஒரு புக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து புக்ஸ் வேணும், 2023 படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு 3 daysக்குள்ளே, மேக்ஸிமம் 3-4 daysக்குள்ளே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கேப் எடுக்கும், ஒரு 10 days 15 days மினிமம் அந்த டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் ஏன்னா மறுபடியும் பிரிண்ட் பண்ணுவோம், ஏன்னா இத்தனை புக்ஸும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா புக்ஸுமே உங்ககிட்ட படிக்கணும் வரைக்கும். இப்போ நான் ஒரு புக் சார் எங்ககிட்ட வந்து ஃபிசிக்ஸ் இருக்கு வேணும் வாங்கிக்கோங்க அப்படின்னா ஓகே, இந்த ஒரு புக் என்னால் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட முடியும். பட் நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ், உங்களுக்கே தெரியும் மேத்ஸ்க்கான புக் இருக்கு, இது எல்லாமே ஸ்டாக்ஸ்லேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் இதே வந்து ஒரு பெரிய வேலை. சரிங்களா? ஸோ அத்தனையும் பிரிண்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து வச்சிருக்க முடியுமா அப்படின்னா ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, இத்தனை புக்ஸையும் நம்ம வந்து இத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அதனால இருக்கும்போது வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க சார் ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆர்டர் பண்ணிக்கலாம். செட்டாக பண்ணுறவங்களுக்கு இப்போ ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணதுல இருந்து இன்னைக்கு காலையில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் மேலே பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் உங்கள் கைக்கு வந்து கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் பண்ணுறோம். போஸ்டரில் வேணால் போஸ்டரில் வாங்கிக்கோங்க, கொரியரில் வேணால் கொரியரில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக செட் ஆஃப் புக்ஸும் இருக்குது. இண்டிவிஜுவலாக இல்லை சார் சோசியலில் அந்த வரக்கூடிய 5 புக்ஸ் வேணும் சார் அப்படின்னாலும் செட்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த காம்போவில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ ஆர்டர் பண்ணுறவங்க ஒரு 3-4 daysல பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய வெப்சைட் athiyamanteam.com வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கீழே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீடைல்ஸ் வந்து கொடுக்குறோம். சரியா? செக் பண்ணி ஸோ கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இண்டெக்ஸ் பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லையும் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணாலும் செக் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம காமிச்சது தான் எந்தெந்த பள்ளி பாடப்புத்தகமோ எந்தெந்த லெசனை படிக்கணுமோ அது எல்லாமே சொல்லிட்டு தான் டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரி, எனக்கு இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா அந்த புக்குக்கான ப்ரைஸு உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் ஜிபேக்கு பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே? ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.